ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வேதம் புகழும் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ஆன்மீக நற்சிந்தனை. நம் எல்லோருக்குமே நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக முடிய வேண்டும், நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை நம் எல்லோருக்கும் உண்டு. எல்லோருமே ஜோசியர்களை சென்று பார்க்கின்றோம், ஜாதகங்களை கொண்டு காண்பிக்கின்றோம். இப்படி நம்மளுக்கான முயற்சிகள் நாளை எப்படி இருக்குமோ என்கின்ற அந்த எண்ணமானது நம்முடைய எல்லோருடைய மனதிலேயும் இருக்கின்றது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சரியான வழிகளை எல்லாம் காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவற்றை நாம் சரியாக கடைபிடிக்காததினாலே தான் நமக்கு பலவிதமான இன்னல்கள் வந்து சேர்கின்றது. இதனை நாம் எல்லோருமே ஒப்புக்கொள்ள வேண்டும். முன்னோர்களுடைய சொற்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அவர்களுடைய வழியிலே நம்முடைய பயணத்தை தொடர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையானது இனிமையானதாக இருக்கும், எந்த விதமான கட்டங்களும் இல்லாததாக இருக்கும். காரணம், சித்தர்களும் அறிஞர்களும் ஞானிகளும் தனக்கென்று வாழாதவர்கள். நாம் இப்போது இருக்கின்றோம், நமக்கென்று சொத்துக்கள் வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும், நம்முடைய பேரனுக்கு சேர்க்க வேண்டும், அவனுடைய பேரனுக்கு சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாம் நமக்குள் இருக்கின்றது. நாம் சாதாரணமான மனித பிறவிகள். ஆனால் சித்தர்களும் ஞானிகளும் இந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடே வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு தங்கள் மேல் எந்த விதமான ஆசையும் இல்லை. தாங்கள் இப்படி வாழ வேண்டும், தாங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சித்தர்களும் ஞானிகளும் நினைக்கவே இல்லை. மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் எந்த குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும், ஜாதக தோஷங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஞானிகளும் சித்தர்களும் நமக்காக நிறைய செய்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவற்றை நாம் பின்பற்றாமல் இருக்கின்றோம். அதாவது கொடுமையான வறுமையிலே இருக்கின்ற ஒருவனுக்கு எதிரிலே மண்பானையிலே நிறைய செல்வங்களை போட்டு கடவுள் கொடுக்கின்றார். ஆனால் அவன் என்ன நினைக்கின்றான், இது சாதாரண மண்பானை, இந்த மண்பானையிலே என்ன இருக்க போகின்றது என எட்டி உதைத்து விட்டு போய்விடுகின்றான். பெரிய செல்வம் அவனுக்கு கிடைக்காமல் போகின்றது. அதுபோலத்தான் நம்முடைய வாழ்வியல் முறையிலே சித்தர்களும் ஞானிகளும் நமக்கு எத்தனையோ பொக்கிஷங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்காமல் நாம் நினைக்கின்ற வழியிலே நாம் வாழ்ந்து நம்மை நாமே துன்பப்படுத்திக் கொள்கின்றோம். எதற்காக இத்துணை தூரம் இதனை சொல்கின்றேன் என்றால், ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளிலே பார்த்திருக்கின்றோம். நாளும் கோளும் நமக்கு நன்மை செய்யத்தான் இருக்கின்றது. அவற்றை நாம் சரியான விதத்திலே பற்றி கொள்ள வேண்டும். இதிலே மிக முக்கியமானது ஹோரை என்பது. இந்த ஹோரை என்றால் என்ன? முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள், ஹோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்று. இது சித்தர்களுடைய வாக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான விஷயம்தான் இந்த ஹோரை. இதனை நாம் அறிந்து கொள்வோம். நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்ததுதான், நான் புதிதாக எதுவும் சொல்லவில்லை. 9 கிரகங்களிலே 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் ஹோரை உண்டு. ராகு கேது இவை சாயா கிரகங்கள் என்பதாலும் அவற்றிற்கு தனியாக சுற்றுப்பாதை இல்லாத காரணத்தாலும் அவற்றிற்கு ஹோரை கிடையாது. இந்த பூமத்திய ரேகை, தீர்க்க ரேகை ஆகியவற்றை நமது முன்னோர்கள் எப்படி உருவாக்கினார்களோ அதுபோலத்தான் ஹோரைகளும் உருவாக்கப்பட்டது. சூரியனுடைய சுற்றுப்பாதை என்பது சூரியனுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கிரகங்கள், தொலைவிலே இருக்கக்கூடிய கிரகங்கள், அதனுடைய ஈர்ப்பு சக்தி, அதன் ஒளிக்கற்றைகள் பூமியை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான கால நேரம், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் நமது முன்னோர்கள் ஹோரைகளை கணக்கிட்டார்கள். சூரியன் மற்றும் அதன் அருகே அல்லது தொலைவிலே இருக்கின்ற கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு வானவியல் அறிஞர்கள் ஹோரைகளை உருவாக்கினார்கள். இதன்படி வாரத்தின் முதல் நாளான ஞாயிறன்று முதல் ஹோரையை சூரியனுக்கு அளித்தார்கள். அதற்கு அடுத்து சுக்கிர ஹோரை, அதற்கு அடுத்து புதன் ஹோரை, 4வது இடம் சந்திரனுக்கு சந்திர ஹோரை, 5வது இடம் சனிக்கு சனி ஹோரை, 6வது இடம் குருவுக்கு குரு ஹோரை, 7வது இடம் செவ்வாய்க்கு செவ்வாய் ஹோரை. இந்த சுற்றுப்பாதை கிரகங்களுடைய கதிர்வீச்சுத்தான் இதற்கெல்லாம் காரணம்.
இவற்றிலே சுக்கிரஹோரை, புதன்ஹோரை, குருஹோரை ஆகிய மூன்றும் மிக நல்ல ஹோரைகள். எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த ஹோரைகளிலே துவங்கலாம், வெற்றி நிச்சயம். ஹோரை என்பது சூரிய உதயத்திலே இருந்து கணக்கிடப்படுகின்றது. அந்த நாளினுடைய கிழமை அதன் முதல் ஹோரையாக கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக ஞாயிறு காலை முதல் 1 மணி நேரம், அதாவது 6 மணி முதல் 7 மணி வரை சூரியனுடைய ஹோரை. இந்த இடத்திலே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் தங்களுடைய பிறந்த நாள் என்று இரவு 12 மணிக்கு வாழ்த்து சொல்வதும் அந்த நேரத்திலே கேக் வெட்டுவதுமாக செய்கின்றார்கள். இது மிக மிக தவறு. நம்முடைய கணக்குப்படி இந்த 24 மணி நேர கணக்கு என்பது காலை 6 மணி சூரிய உதயம் துவங்கும் போது தான் நமக்கு நாள் துவங்குகின்றது. ஆகவே அதன்படி தான் நாம் செய்ய வேண்டும். இரவிலே 12 மணிக்கெல்லாம் அந்த அத்வான நேரத்திலே எல்லாம் நாம் பிறந்த நாள் போன்றவற்றையெல்லாம் கொண்டாடக்கூடாது. இதனை நான் ஒரு செய்தியாக சொல்கின்றேன். அடுத்து இதையடுத்து 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிரஹோரை, அதாவது காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரியஹோரை. அதன் பிறகு 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிரஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன்ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திரஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனிஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை குருஹோரை, 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை. இதையடுத்து மீண்டும் சூரிய ஹோரை துவங்கும். இப்படி ஒரு சுற்றாக வந்து கொண்டிருக்கும் ஒரு நாளிலே. அதுபோல் செவ்வாய்க்கிழமை என்றால் அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை. புதன்கிழமை என்றால் காலை 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹோரை. அதன் பிறகு ஒவ்வொரு மணி நேரமும் மேலே கூறப்பட்டுள்ள அந்த வரிசைப்படி ஹோரை என்பது கணக்கிடப்படும். சரி, பொதுவாக காலை 6 மணி என்பதனை சராசரி சூரிய உதய நேரமாக கொண்டுதான் ஹோரைகள் கணக்கிடப்படுகின்றது. இந்த வரிசையை ஞாபகத்திலே வைத்து கொண்டால் காலை 6 மணிக்கு வரும் ஹோரை திரும்பவும் மதியம் 1 மணிக்கு, இரவு 8 மணிக்கு வரும். அதன் பின்பு அதிகாலை 3 மணிக்கு வரும். இந்த சூரிய ஹோரை நேரத்திலே அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை, வழக்கு தொடர்பான விஷயங்களை மேற்கொள்வதற்கு சிறப்பானதாக ஒரு நேரமாகும். மேலும் மேலதிகாரிகளை சந்திப்பது, பெருந்தலைவர்களை சந்திப்பது போன்ற காரியங்களை இந்த ஹோரையிலே செய்யலாம். மேலும் இந்த நேரத்திலே புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது நல்லதல்ல. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை ஏற்றது கிடையாது. இந்த ஹோரை நடக்கும் நேரத்திலே பொருள் ஏதேனும் காணாமல் போனால் கிடைப்பது அரிது. அப்படி கிடைக்குமானால் அது மிகவும் தாமதித்து அப்பொருளுடைய நினைவே நமக்கு மறந்து போயிருக்கும். அதன் பிறகுதான் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்திலே உயில் சாசனம் எழுதலாம். அதற்கு மட்டும் மிகச்சிறந்த ஹோரை இது. அடுத்து சுக்கிரஹோரை. இந்த சுக்கிரஹோரையிலே எல்லா சுபகாரியங்களுக்கும் ஏற்ற ஹோரையாகும். வீடு, நிலம், வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணம் வாங்குவதற்கு மிகவும் ஏற்ற ஹோரை இது. குறிப்பாக பெண்கள் தொடர்பு கொண்ட சகல காரியங்களிலேயும் நன்மை ஏற்படுகின்ற ஹோரை. விவசாயத்திற்கும் பயணங்கள் செய்வதற்கும் இந்த ஹோரை மிகுந்த நல்ல ஹோரையாகும். மேலும் இந்த ஹோரையிலே காணாமல் போன பொருட்கள் மேற்கு திசையிலே சில நாட்களிலேயே கிடைத்துவிடும் என்பது ஐதீகம். அடுத்து புதன் ஹோரை. இந்த புதன் ஹோரையிலே கல்வி மற்றும் எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்கலாம். அது விஷயமாக ஆலோசிக்கலாம், சுபகாரியங்கள் செய்யலாம். நேர்மையான விஷயங்களை பற்றி பேசி முடிவெடுக்கவும் இந்த ஹோரை என்பது மிக உகந்த ஹோரையாகும். அதேபோல் பயணங்கள் மேற்கொள்வதற்கு மிக சிறந்த ஹோரை. அடுத்து சந்திரஹோரை. வளர்பிறை காலத்திலே சந்திரன் ஹோரையும் நல்ல ஹோரையாகவே கணக்கிடப்படுகின்றது. இந்த ஹோரையிலே திருமணம், சீமந்தம், குழந்தைகளுக்கு மொட்டை எடுத்து காது குத்துதல், பெண் பார்ப்பது, பதவி ஏற்பது, புதிதாக வேலைக்கு விண்ணப்பிப்பது, வங்கி கணக்குகள் துவங்குவது ஆகியவற்றை இந்த ஹோரையிலே செய்யலாம். இந்த ஹோரை காலத்திலே எல்லா சுபகாரியங்களையும் செய்ய மிக தகுந்த ஹோரையாகும். மிக சிறப்பான வியாபார விஷயமாகவோ அல்லது புனித யாத்திரைகளையோ இந்த ஹோரையிலே தொடங்கலாம். அது நமக்கு மிகவும் வெற்றிகரமான ஒரு செயலாக முடியும். அடுத்து சனிஹோரை. இதிலே
சனிகோரை என்பது ஒரு சில காரியங்களுக்கு நன்றான பலனை தரும். அதாவது கடனை அடைப்பதற்கு ஏற்ற கோரையாக சனிகோரை கருதப்படுகின்றது. சனிகோரையிலே ஒருவர் தனது கடனை அடைக்க துவங்கினால் அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படாது. இருக்கின்ற கடனும் சீக்கிரம் அடைந்துவிடும். இதே போல பழைய பாக்கிகள் கணக்குகளை தீர்ப்பது, நம்முடைய பூர்வ ஜென்ம பாவ கணக்குகளை தீர்ப்பது, பாத யாத்திரை செய்வது, நடைப்பயணம் துவங்குவது, மரக்கன்றுகள் நடுதல், அணைக்கட்டுகளை நிர்மாணிக்கின்ற பணிகளை துவங்குவது போன்றவற்றுக்கு மிகச்சிறப்பான கோரை இந்த சனி கோரை. அடுத்து குரு கோரை. எல்லா வகையான சுபகாரியங்களுக்கும் மிகவும் ஏற்ற நேரம் இந்த கோரை. வியாபாரம், விவசாயம் போன்றவற்றை தொடங்குவதற்கும், புதிதாக ஆடை ஆபரண பொருட்கள் வாங்குவதற்கும், வீடு மனை வாங்குவதற்கும் விற்பதற்கும் ஏற்ற கோரை இந்த கோரை. மேலும் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியமாக எதையும் செய்யக்கூடாது. இந்த கோரையிலே ஏதேனும் அப்படி செய்தீர்கள் என்றால் விரைவிலே சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெறுவீர்கள். அதேபோல் கப்பலிலே பயணம் செய்வதற்கு ஏற்ற கோரை அல்ல இந்த கோரை. இந்த நேரத்திலே கப்பல் பயணம் என்பது செய்யக்கூடாது. அதேபோல் முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்திலே துவங்கக்கூடாது. அடுத்து செவ்வாய் கோரை. இந்த செவ்வாய் கோரை என்பது நிலம் வாங்குவதற்கு, விற்பதற்கு, அக்ரிமெண்ட் போடுவதற்கு மற்றும் பங்காளி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, சொத்துக்களை பிரிப்பதற்கு, உயில் எழுதுவதற்கு, இரத்த தானம் செய்வதற்கு, உறுப்பு தானங்கள் செய்வதற்கு, மருத்துவ உதவிகள் செய்வதற்கு இவற்றையெல்லாம் இந்த கோரையிலே செய்யலாம். இந்த கோரையிலே ஆயுத பிரயோகத்தை துவங்கினால் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பது ஐதீகம். காரணம், செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகம். அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது செவ்வாய். எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்ய உகந்த நேரம் அல்ல இந்த கோரை. இருப்பினும் தெய்வீக தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களையோ பற்றி இந்த கோரையிலே பேசலாம். இருப்பினும் இந்த கோரையை பொதுவாக தவிர்த்து விடுவது நல்லது, நல்ல காரியங்களுக்கு. மேலும் இந்த கோரையிலே பொருட்கள் காணாமல் போனால், தாமதித்தால் கிடைக்காது. ஒரு சிறந்த ஜோதிடராக இருப்பவருக்கு முதலிலே அவர் செய்ய வேண்டியது கோரைகளை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னை நாடி வருகின்ற ஜாதகர்களுக்கு இந்த கோரைகளை பற்றிய பயன்களை எல்லாம் சொல்லி, எந்த கோரையிலே எதனை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் ஒரு ஜோதிடரானவர் கற்றுக் கொடுத்து விட்டால் அவரை தேடி வருகின்ற ஜாதகருக்கு அது மிகுந்த நன்மை பயக்கின்ற விஷயமாக இருக்கும். எனவே கோரை பார்த்து செய்வோம், நம்முடைய முயற்சிகளை வெற்றி பெறுவோம். இந்த கோரையினுடைய செயல்பாடு என்பது நாம் துவங்கி அதனை செய்தாலே நமக்கு இந்த கோரைகளுடைய பயன்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆகவே எதிர்வரும் காலங்களிலே இந்த கோரைகளை பற்றி விரிவாக தெரிந்து கொண்டு அதன்படி நடப்போம். வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வோம். நன்றி, வணக்கம்.